Praise Lord Church. உங்கள் எல்லாரையுமே இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாருமே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். நம்ம தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற நம்ம தேவன். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய சிறு துதிகளில் வாசம் செய்ய அவர் ஆசைப்படுகிறார். நம்ம துதிகளை ஏறெடுக்கலாமா? அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஓ நன்றி இயேசுவே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். 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 ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். ஓ நீர் உண்மையுள்ளவர் இயேசுவே. அழைத்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீங்க அப்பா. இவ்வளோ தூரம் ஆண்டவரை எவ்வளோ அற்புதமாக வழி நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர் அப்பா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. ஓ நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். நீர்
சுகம் தரும் தேவா, நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். யெகோவா ஷம்மா எந்தன் துணையே, யெகோவா ஷம்மா என் துணையாளரே,
ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமா ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர், மாறாதவர். உங்க வார்த்தையை கொண்டு எங்க கிட்ட பேசுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் முற்றிலும் அழகான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வாரத்து நடுவில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கும் அவருடைய வேதத்திலேருந்து சத்தியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குனது கர்த்தர் மிகவும் ரொம்ப ரொம்ப பிரியப்படுவார், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவருடைய பிரச்சனத்தை நம்ம அனுபவிக்க முடியுதுல்ல. அருமையான ஆராதனை நேரம், அப்புறம் முக்கியமான ஒரு சீரீஸ் டீச்சிங்கில் நம்ம இருக்கிறோம். அந்நிய பாஷைகளை பற்றி, அந்நிய பாஷைகள் ஏன் முக்கியம், அதனால நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒரு சில நாட்கள் வந்துட்டோம், நம்மளால் ரீகேப் பண்ணுறது, அநேக டீச்சிங்ஸை ரீகேப் பண்ண முடியாது. ஆனால் ஆசீர்வாதங்களை பற்றி, அந்நிய பாஷைகளை பேசுகிறது மூலமாக நம்ம அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிஸ்டம்குள்ளே நம்ம வந்துட்டோம், அந்த சீரீஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு நம்ம சொல்வேன். ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போது ஆசீர்வாதங்களை பற்றியே நம்ம பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் வீக் ஒரு முக்கியமான பலனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தை அவங்களால தாங்க முடியாததுனால பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவருடைய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி, ஆபிரகாமோடு அவர் செஞ்சிருந்த அந்த உடன்படிக்கை ஞாபகப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுவிக்கிறவரை அனுப்பி வச்சாரு. அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு பெருமூச்சை குத்திங்கன்னா நாங்களும் எங்கள் உடன்படிக்கையை ஆக்டிவேட் பண்ண முடியுமே. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு, அவங்க எந்த உடன்படிக்கையின் கீழே இருந்தாங்க? ஏப்ரஹாமிக் கவனன்ட் இல்லையா? அந்த ஏப்ரஹாமிக் கவனன்ட்டை அது ஆக்டிவேட் பண்ணுச்சு இல்லையா? அப்போது எங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருமூச்சு இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அந்த ரகமான பெருமூச்சுகள் தான் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஜெபம், அந்நிய பாஷைகள். ரோமர் 8:26 போட்டிருக்குது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னா அது அந்நிய பாஷைகளை குறித்து தான் ஆண்டவர் அங்கே எழுதுறார் நமக்காக. அப்படின்னா கவனிங்க, அந்நிய பாஷைகளில் நம்ம பேசும்போது நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோமோ அந்த உடன்படிக்கையுடைய டேர்ம்ஸை, அதோடைய நன்மைகள் நம்ம மேலே வந்து சேரும்படி அதை நம்ம ஊக்குவிக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். யூ ஆர் ஆக்டிவேட்டிங் த கவனன்ட். கமான், ஏசு சிலுவையில் செய்த சகல நன்மைகளும் உங்களுக்கு எனக்கு சொந்தம். ஆனால் அது கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை ஆக்டிவேட் பண்ணாமல் இருப்போம், அது டார்மெண்ட்டாக இருக்கும். சரியா? அப்போ அது ஆக்டிவேட் ஆகணும்னு என்ன பண்ணுது? அப்போ அந்நிய பாஷைகளை நம்ம பேசும்போது அந்த பெருமூச்சுகள் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா அது உடன்படிக்கையை ஆக்டிவேட் பண்ணுது. அதை நான் எந்த வித ஒரு ப்ரூஃப் நான் கொடுத்தேன்னா, Acts chapter 7 verse number 34 ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது பெருமூச்சுகள் விட்டாங்க. அவங்க அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துகிறாருன்னா ஸ்டெனாக்மோஸ் அப்படின்ற கிரீக் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே ஸ்டெனாக்மோஸ்ன்ற வார்த்தையை தான் ரோமர் 8:26 அந்நிய பாஷைகளுக்கு சம்மந்தப்படுத்துகிற வகையில் அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க விட்ட பெருமூச்சு அவங்க உடன்படிக்கை ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா இன்னைக்கு அதுக்கு ஈக்குவேலண்ட்டாக இருக்கிற பெருமூச்சு நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுமா? அந்நிய பாஷைகளை ஃப்ளோ ஆகும்போது கவனன்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அருமையான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் லாஸ்ட் வீக். ஸோ இந்த வாரம் ஒரு 3 கிரீக் வேர்ட்ஸ், 3 கிரீக் வேர்ட்ஸ், அதுதான் நம்மளுடைய டைட்டிலே இல்லையா? அதை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்ன டைட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சில பேர் இன்னும் கூட யோசிக்கலாம், நீங்கள் இவர் தமிழில் பேசினாலே சரியாக புரிய மாட்டேங்குது, ஒரு தடவை இந்த க்ரீக் வேறையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான வகையில் அந்நிய பாஷைகள் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குற இடங்கள் இப்படி சொல்லாமா? எங்கெல்லாம் அந்நிய பாஷைகளை பற்றி ஆவியானவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரோ கர்த்தருடைய வேதத்தில், நியூ டெஸ்டமெண்ட் பேசேஜஸில், அதுலேருந்து ஒரு 3 இடத்துலேருந்து அந்நிய பாஷைகள் சம்மந்தப்பட்ட இடத்துல பயன்படுத்தப்பட்ட முக்கியமான கிரேக்க வார்த்தைகளை வச்சு இன்றைக்கி நம்ம டீச்சிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 கிரீக் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டங்ஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு சத்தியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 3 வார்த்தைகள் மூலமாக 3 ஆசீர்வாதங்கள், அந்நிய பாஷை பேசும்போது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். முதல் வார்த்தையே ஸ்டெனாக்மோஸ் தான். 3மே கிரீக் வார்த்தை. ஸ்டெனாக்மோஸ் இப்போ லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம். ரோமன்ஸ் 8:26 இந்த ஸ்டெனாக்மோஸ்ன்ற வார்த்தை இருக்குது. அதை நான் உங்களுக்கு படிச்சிருந்த அந்த வசனத்தை திரும்பவுமே. அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. இப்போ வாக்கு கடங்காதனா வாயிலிருந்து வெளியே வராத வார்த்தைகள் இல்லை, வாக்கு அடங்காதனா நமக்கு தெரியாத பாஷைகள்ல அப்படின்னு அர்த்தம். நாட் இன் எனி ஹியூமன் லாங்குவேஜ். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த பெருமூச்சுகள் என்ற வார்த்தை தான் ஸ்டெனாக்மோஸ். அப்போ இன்னையுடைய டீச்சிங்குடைய 3 கிரேக்க வார்த்தைகளில் முதல் கிரேக்க வார்த்தை ஸ்டெனாக்மோஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்டெனாக்மோஸ். ஓகே, இப்போ ஸ்டெனாக்மோஸுக்கான அர்த்தத்தை நான் போன வாரம் உங்களுக்கு சொல்ல. ஸ்டெனாக்மோஸ் பெருமூச்சுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆக்ட் 7:34, ரோமன்ஸ் 8:26 உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டெனாக்மோஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அநேக தடவை இந்த ஸ்டெனாக்மோஸ் ஃபிலோ அப்படின்ற இன்னொரு கிரேக்க வார்த்தை சம்மந்தப்பட்டு நிறைய டைம் மென்ஷன் ஆகும். சரியா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலோன்றது ஆக்சுவலாக என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்கு சம்மந்தப்பட்டது, முக்கியமாக நம்மளுடைய ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு த சோல். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்களேன், இந்த ஸ்டெனாக்மோஸ் என்ற வார்த்தை மேஜிக் பொறுத்த வரைக்கும், மேஜிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் கன்ஜூரிங் அப் ட்ரீம்ஸ். ஏதோ கனவுகளில் நம்ம பேசுகிற ஒரு இமேஜினேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ 3வதா பாருங்களேன், கிட்டில்ஸ் தியோலாஜிக்கல் டிக்ஷனரியில் போட்டிருக்குது, அது அன்பின் பெருமூச்சுகள். ஓகே, நல்லா கவனிங்க, என்னது அது? அன்பின் பெருமூச்சுகள். இப்போ இது எல்லாத்தையும் நான் சொன்ன ஒரு 3 விஷயத்த சொன்னேன். அது உள்ளத்தை சம்மந்தப்பட்டது, அது ஒரு இமேஜினேஷன், ட்ரீம்ஸ் உடைய இமேஜினேஷன் பற்றி சம்மந்தப்பட்டது, அது அன்பை சம்மந்தப்பட்டது. அதனால தான் ஒரு வேத வல்லுனர் இதை நம்மளுக்கு சுருக்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. ஸ்டெனாக்மோஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லவ் சீக்ரெட்ஸ். ஓகே, லவ் சீக்ரெட்ஸ், அன்பின் ரகசியங்கள். என்ன அருமையாக இருக்குது பாருங்களா. அப்போ ஸ்டெனாக்மோஸ்னா அர்த்தம் அன்பின் ரகசியங்கள். இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரோமர் 8:26 போட்டால் எப்படி வரும்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத அன்பின் ரகசியங்களோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். இந்த பாயிண்ட் எழுதிங்க. முதல் பாயிண்ட் இதுதான், when you are speaking in tongues you are speaking love secrets. hallelujah. லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். I am speaking love secrets ன்னு போடுங்க. I am speaking love secrets. அந்நிய பாஷைகள்னா என்னது? அது அன்பின் உறவு. அது ஒரு உறவு. அது ஏதோ ஒரு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு ஆவிக்கு சம்மந்தப்பட்டவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது எதுவும் எல்லா பிலீவரும் செய்ய வேண்டிய ஒரு சடங்காச்சாரியம் இல்லை. அது என்ன தெரியுமா? அது ஒரு அன்பு, அது ஒரு உறவு. ஏன்னா புதிய ஏற்பாடே ஒரு உறவு தானே. புதிய ஏற்பாட்டில் அவர் நம்மளுடைய தகப்பன், நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், நம்ம எல்லாரும் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்முடைய நண்பன், நம்மோடு இருக்கிற துணையாளர், நம்ம அவரோடு நம்ம உறவாடுறோம். ஸோ த நியூ covenant is about relationship with God. It's a relationship based on love. முதல்ல அவர் நம்மளை நேசிச்சாரு, அதனால அந்த அன்பே எடுத்து அவரை நம்ம நேசிக்கிறோம். உறவுகள்னா என்ன அர்த்தம்? முக்கியமா ஒரு சில விஷயங்கள் உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு, நம்பிக்கை, கனம், இதெல்லாமே இருக்கும். அதுல முக்கியமானது அன்பு தானே. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் லவ். அப்போ புதிய ஏற்பாடே உறவை சார்ந்ததுன்னா அதில் முக்கியமானது தேவை அன்பை கம்யூனிகேட் பண்ணுறது. கணவர்கள் நல்லா கவனிங்க, உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கிறது நீங்கள் சொல்லலைன்னா அந்த அன்பு உங்கள் மனைவியை ஆசீர்வதிக்காது. See, you have to communicate your love. சரியா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லி அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடாது. அவன் அன்றைக்கி சொல்ல அடி, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிக்கும் போது சொல்ல நான். அவன் சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு தினமும் தேவை. அது இல்லை நேற்று தானே சொன்ன, உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லணும். மனைவிகளுக்கு அன்பு கம்யூனிகேட் ஆகணும். அதே மாதிரி தான் நல்லா கவனிங்களா, லவ் ஹேஸ் டு பி கம்யூனிகேட்டட். முதலாவது வார்த்தைகள் மூலமா, ரெண்டாவது செயல்கள் மூலமா. அந்த மாதிரி தான் தேவனை நம்ம நேசிக்கிறத நம்மளுடைய வார்த்தைகளாலையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதில் சிறந்த லவ் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கற்றுக்கினது பிரகாரம் ஸ்டெனாக்மோஸ். ஆவியான ஒரு வாக்கு கடங்காத அன்பின் ரகசியங்களோட வேண்டுதல் செய்கிறார், வேண்டுதலை சொல்லிக் கொடுக்குறார். ஆவியானவருடைய ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆவியானவருடைய அந்நிய பாஷைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. டங்ஸ்னா என்ன தெரியுமா? லவ் சீக்ரெட். எவ்வளோ பேர் ஆண்டோட நெருக்கமாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையே தேவனோட நெருக்கமாக இருக்கிறது தான். அவரோட நெருக்கமாக இல்லைன்னா இன்னும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். ஒரு ஆண்டுகிட்ட நெருங்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம் உள்ளே இருந்துச்சுன்னா அந்நிய பாஷைகள் ஒரு முக்கியமான கீயாக இருக்க போகுது. அந்நிய பாஷைகள்னா
அன்பின் ரகசியங்கள். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நேசிக்கிறார் அப்படின்ற வெளிப்பாடு அந்நிய பாஷை பேசும்போது கிடைக்குது. நீங்கள் தேவனை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்றது அந்நிய பாஷைகள் மூலமாக நீங்கள் தேவனுக்கு வெளிப்படுத்த முடியும். அது உள்ளேருந்து வர்றது. ஆமென். உங்கள் உள்ளத்திலேருந்து வர்றது அது அன்பின் ரகசியம். அப்போ தேவன் அன்பின் ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? இது வேற யாருக்கும் தெரியாது. இட்ஸ் பிரைவேட் இன்ஃபர்மேஷன். அப்போ தேவன் உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் ஒரு சில விஷயங்களை அவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 32:8 அதில் ரொம்ப ஃபேமஸான வசனம் தான் பாருங்களேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி வந்துருச்சு இங்கிலீஷ்லனா, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், சரியா, உன்னை நான் ஐ வில் வாட்ச் ஓவர் யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு இதில். ஆனால் நம்ம ஒரிஜினலில் போனால் என்ன தெரியுமா? ஐ வில் கைட் யூ வித் மை ஐ. எப்படி பதர் கண்ணை வச்சு எப்படி பதர் நம்மளுக்கு வழி நடத்த முடியும்? எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே, கணவர்களுக்கு தெரியுமே பக்காவா. ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஃபங்க்ஷன் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் டாக்டர் சொல்லியிருப்பார் அதை அதிகமாக சாப்பிடாதன்ட்டு. ஒய்ஃபு அவங்களோட ஃப்ரெண்டுங்கள்ட்டெல்லாம் அப்படியே நைஸாக இந்த பக்கம் பேசிட்டு போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நைஸாக நழுவின்னு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஜிலேபி எடுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கேக் எடுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எடுக்க போகிற நேரத்தில் இப்படி ஓரக்கண்ணில் அப்படியே பார்ப்போம் பாரு நம்ம. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஒய்ஃப் நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க 1000 பேர்கிட்ட பேசினாலும் நம்மளை மிஸ் பண்ண முடியாது, சரியா? அப்படியே நீங்கள் தூரமாக தான் இருப்பீங்க பாரு. ஆனால் அந்த ஸ்நாக் எடுக்கும்போது உங்கள் ஒய்ஃபை பார்ப்பீங்க. பார்த்துருந்தா அவங்க உங்களை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றும் கத்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அங்கேருந்து செருப்பு தூக்கியெல்லாம் போட மாட்டாங்க. நம்புறேன் அப்படி நடக்கத்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரியா போட. ஆனால் அவங்க பார்வையிலே உங்களுக்கு தெரியும் பாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அவங்க அப்படி பார்க்குறாங்க, உங்கள் உள்ளத்தில் தெரியுது. ஏங்க அப்படி பண்ணிங்கிறீங்க? நான் பார்க்கலன்னு நினச்சிங்களா? நான் க்ளீனாக நோட் பண்ணுகிறேன், மரியாதை வைங்க. இப்போ தானே ஒன்று சாப்பிட்டீங்க, ஏன் தட்டிலேருந்து வர ஒரு பாதி எடுத்து வாயில் போட்டீங்க, அது வேண்டாம், அது டாக்டர் வேணான்னு சொல்லிக்கிறார், உங்களுக்கு அது தெரியல, நம்ம ஒரு டயட்டில் இருக்கிறோம். இவ்வளோ வார்த்தை உங்களுக்கு எங்கே தெரியுமா கிடைக்கும்? அவங்க ஒரே பார்வையில் கிடைக்கும். கரெக்டா? ஓகே, சிரிக்கிட்டு பயப்படுறீங்க, நான் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் உண்மை தானே, அவங்க கண் பார்வையிலே உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதிடுவீங்க நீங்கள். கரெக்டா? எவ்வளோ உண்மை பார். அதான் கண்களால் வழி நடத்துறதுன்னு அர்த்தம். See, you are so intimate with God. Just the fact that you are in relationship with him leads you in the right path. அவரை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலை எப்படி டீல் பண்ணோம். அவருடைய ஒரு பார்வையில் ஒரு பேராகிராஃப் எழுத முடியுமா? அதை விட அதிகமாகவே நம்ம எழுத முடியும். ஏன்னா அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். பாண்டர் என்ன சொல்கிறார் நம்மளை பார்த்து? நான் உன்னை நேசிக்கிறேன், என் அன்புனாலே உன்னை நான் வழி நடத்துகிறேன், நீ என்னை பாரு, என் உன் மேலே என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை நான் வழி நடத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? நீயும் நானும் அன்பின் உறவில் இருக்கிறதுனால நான் பார்த்தாலே போதும் உனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு நீ விருப்பப்படுற அப்படின்றத நான் உனக்கு வெளிப்படுத்த முடியும். இட்ஸ் லவ் சீக்ரெட்ஸ். ஆமென். அன்பின் ரகசியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் தேவன் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் அதிகமாக பேச கர்த்தருடைய குரலை ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்க கற்றுக்குவீங்க. ஓகே, எவ்வளோ அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசுகிறோமோ அவ்வளோ அவருடைய சத்தத்தை நம்ம உள்ளத்தில் கேட்க ஆரம்பிப்போம். கேட்குறது மட்டும் இல்லை, அதை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். ஓ, இது கர்த்தருடைய வழி நடத்துதல். ஏன்னா அவர் இங்கே பேசுகிறாரு, உள்ளத்தில் பேசுகிறாரு. நம்ம உள்ளத்தை அவருடைய குரலுக்கு நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் எந்த ஃப்ரீக்வன்சியில் பேசுகிறாருன்றதை நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எல்லா தேவ பிள்ளை இடத்துலையும் கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தருடைய குரல் கேட்டுட்டு இருக்குது. ஆனால் அது கர்த்தருடைய குரலான்னு தான் நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு அது எல்லா குரலோட கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம குரலோ, நம்மளுடைய மனசாட்சியோ, இல்லை பிசாசுடைய குரலோ, இல்லை மாமியார் குரலோ, இல்லை மனைவி குரலோ எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிடுது இல்லைங்களா? அப்புறம் நம்ம என்ன மிஸ் பண்ணிடுறோன்னா, தேவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார், இல்லை பேசின்கிறாரு. அதை கண்டுபிடிக்கல. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பழகணும். அவரோட பழக அவருடைய வாய்ஸை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எப்படி பதர் பழகிறது? எப்படி பதர் ஒரு உறவை வளர்த்துக்கிறது? லவ் சீக்ரெட்ஸ். அந்நிய பாஷை தான் உங்கள் லவ் சீக்ரெட். யாராவது உங்களை பார்த்து கேட்குறான்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரே லவ், எப்படி இந்த என்ன லவ் சீக்ரெட் உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். அந்நிய பாஷைகள், ஸ்டெனாக்மோஸ், லவ் சீக்ரெட். அவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ஆமென். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. அவர்னா உங்கள் எஜமான, அவர் தூரத்துலேருந்து உங்களை பார்த்து கத்துறதுக்கு டாய் போடா அந்த பக்கம் அப்படின்ட்டு என்ன அவர்னா நீங்கள் என்ன தோட்டத்தில் வேலை செய்கிறவரோ, அவர்னா பங்களா ஓனர், அவர் உங்கள் அப்பா இப்படி சொல்லாமல் அவர் உங்களுடைய லவர். ஒரு பார்க்கில் போயின்னுக்கிறீங்க, இல்லை பார்க் வழியில் 2 பேர் உட்காந்து பேசினுக்கிறாங்கப்பா லவர்ஸு. எப்படி பேசுகிறாங்க? அப்படியே கத்தி கூச்சல் போட்டுன்னு பேசினுக்கிறாங்களா? பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, எப்படி சும்மா பார்த்துன்னு இருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? அதுலேயே ஒரு 1008 சென்டென்ஸ் கெச்சிருதுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா திருமணமானவங்களுக்கு நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி போகிறோம், எதுவும் பேச தேவையில்ல, ஜஸ்ட் பீயிங் க்ளோஸ் டு ஈச் அதர் வில் டூ அஸ் ஸோ குட், இல்லையா? பார்த்துருக்கீங்களா? யாரா பார்க்கில் அப்படி போயின்னு இருக்கும்போது பையன் பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறது பார்த்துக்கிறீங்களா? ஐ லவ் யூ அப்படி இல்லை, அப்படி ஏன் ஓடினு அந்த பொண்ணு அவனை விட்டு, ஏன்னா பைத்துக்காரன் அவன். அந்த மாதிரி நடக்காது இல்லையா?
பார், எவ்வளோ ஒருத்தரோட நெருக்கமாக இருக்கிறப்போ அவ்வளோ மெதுவாக பேச கற்றுக்குவாங்க இல்லையா? ஏன்னா தே ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். தூரமாக இல்லை, கத்தி கூச்சல் போட்டு பேசுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன், நம்ம உள்ளத்தில் வாஞ்சைகளை கொடுக்குற தேவன், நம்மளுடைய உள்ளத்தில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரு. லவ் சீக்ரெட்ஸ் வில் பி யோர் கீ. அப்போ அந்நிய பாஷையில் பேச பேச முதல் ரகசியம் இதுதான், தேவனோட உறவு ஸ்ட்ராங் ஆகுது. அவருடைய வழி நடத்துதல் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியுது. அவருடைய குரலை நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், கரங்களை தட்டி. கர்த்தரோட நெருக்கமாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்நிய பாஷையில் இறங்குங்க அதிகமாக. ஆமென். இப்போ அடுத்த வார்த்தைக்கு வரலாமா? 3 கிரேக்க வார்த்தைகள். முதல் வார்த்தை ஸ்டெனாக்மோஸ். ரெண்டாவது கிரீக் வார்த்தை வந்து நம்மளுக்கு ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல இருக்குது. எல்லாரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அதுடைய 4ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியேன்னு வரும் தமிழ் பைபிளில். வரம் நல்லா இருக்குது அது கேட்கறதுக்கு. வரம் எல்லாம் சொல்லுங்க, வரம். ஓகே, கிஃப்ட் அப்படின்னு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அட்ரன்ஸ்னு இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அட்ரன்ஸ். அட்டனன்ஸ் இல்லை, சரி, அட்ரன்ஸ். ஓகே, இந்த அட்ரன்ஸ்க்கான கிரீக் வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான வார்த்தை, கிரீக்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தான் இல்லையா? இப்போ இந்த வார்த்தை இதுதான், அப்போஃப் தகோமாய். சரி, என்ன வார்த்தை அது? அப்போஃப் தகோமாய். APOPHTHAGOMAI. அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போஃப் தகோமாய். ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த அப்போஃப் தகோமாய் பிரகாரம் பேச தொடங்கினார்கள். இப்போ முதலாவது நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப சொல்ல விருப்பப்படுறேன். அவங்க தான் பேச தொடங்கினாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆண்டவரே என் வாய் சாட்டுங்க, என் உதடு பிடிச்சி கிழிச்சு விடுங்க, இதெல்லாம் ஆக போகிறதில்ல. நீங்கள் தான் விசுவாசத்தில் இறங்கணும். இப்படி கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்நிய பாஷையில் இது வரைக்கும் பேசாதவங்க நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வளர்றேன் ஆண்டவரே, நான் சும்மா இப்படி கூட சொல்லாமல் நான் அப்படியே கண்ணா பின்னான்னு பேசுகிறேன் ஆண்டவரே, நான் சும்மா என்ன வருதோ வாயில் அப்படியே கடப்படா நான் பேசுகிறேன் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லும் போது தான் அந்நிய பாஷைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு 100% ட்ரூத். இப்போது இந்த அட்ரன்ஸ் அவங்க தான் பேச தொடங்கினாங்கன்றதை மறந்துடாதீங்க. அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் அந்நிய பாஷைகளையும் பேசுவேன், நான் அந்நிய பாஷைகளையும் பாடுவேன். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், I will pray in the spirit, I will sing in the spirit. Who will? I will. will na அர்த்தம் I choose, I use my will power. I will choose to pray and I will choose to sing. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் தெரிந்து கொள்றேன் பேசணுமா பேசக்கூடாதான்னு. அப்போ அவர் சொல்லவே இல்லை I think but the Holy Spirit will pray, I want to sing but the Holy Spirit will not sing. அப்படியெல்லாம் வரல. அப்படின்னா அர்த்தம் அவர் தான் டிசைட் பண்றார். சரி, I will pray in the spirit, I will sing in the spirit. அப்போ பாடுறதா பேசுறதான்றது ஆவியானவர் டிசைட் பண்ணல, நான் டிசைட் பண்றேன். நான் டிசைட் பண்ணும்போது ஆவியானவர் அட்ரன்ஸை கொண்டு வராரு. அந்த அட்ரன்ஸ் தான் என்னது? அப்போஃப் தகோமாய். இந்த ரெண்டாவது கிரீக் வார்த்தையை ஒரு தடவை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிற இடத்துல. அப்போஃப் தகோமாய். ஓகே, அப்போஃப் தகோமாய்க்கு என்ன பதில் அர்த்தம்? ஏன்னா இதன்படி தான் அவங்க பேசினாங்க. ஆவியானவர் கொடுத்த அப்போஃப் தகோமாயின் பிரகாரம் தான் அவங்க பேசினாங்க. They spoke as the Holy Spirit gave utterance. So what did the Holy Spirit give? ஆவியானவர் கொடுத்த அந்த வாரம் எது? அந்த அப்போஃப் தகோமாய் எது? இப்போ கிரீக் டெஃபினிஷனுக்கு போலாமா? பாருங்க, அந்த அப்போஃப் தகோமாய் உடைய மீனிங் டெஃபினிஷன் இதுதான். அப்போஃப் தகோமாய்னா ஸ்பீக் அவுட் வேர்ட்ஸ் ஆஃப் dignified and elevated discourse. இன்னொரு தடவை, speak out words of dignified and elevated discourse. அப்படின்னா உயர்ந்த ரகமான கௌரவம் மிக்க வார்த்தைகளை பேசுவது. என்ன அருமையா இருக்கு, ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அதுக்கு அந்நிய பாஷைகள்ல ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? கண்ணியமான உயர்ந்த ரகமான கௌரவம் மிக்க வார்த்தைகளை அவர் சொல்லி கொடுத்தாரா. அப்போ அந்நிய பாஷையை சீப்பு நினைச்சிடாதீங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவங்கள சீப்பு நீங்கள் நினைச்சிடாதீங்க. அவங்க ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணலாம், அதுக்குன்னா அந்நிய பாஷைகளை நம்ம கம்மியாக நம்ம நினைச்சிடவே கூடாது. அந்நிய பாஷைகள் கௌரவம் மிக்க கண்ணியமான உயர்ந்த ரகமான பேச்சு, dignified and elevated discourse. Hallelujah. அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க உயர்ந்த ரகமான ஸ்பீச்சில் நீங்கள் இருக்கிறீங்க.
விட்டு கொடுக்காதீங்க. ஜனங்க கேலி பண்ணலாம், ஜனங்க தப்பா பேசலாம், உங்க மனசே உங்களை குற்றப்படுத்தி உங்களை அமைதிப்படுத்தி விடலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? முதலாவது லவ் சீக்ரெட் ஸ்டெனோக்மாய். ரெண்டாவது நான் பேசிட்டு இருக்கிறேன், உயர்ந்த ரகமான கண்ணியமான பேச்சுக்களை நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவனை பற்றியும் அவருடைய செய்கைகளை பற்றியும் நான் உன்னதமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறேன். யூ ஆர் பீங் எலிவேட்டட் when you speak in tongues. நம்ம வார்த்தை மாறுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறும். இன்னொரு தடவை சொல்லிட்டா, நம்ம வார்த்தை மாறுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறும். உயர்ந்த ரகமான மனுஷருங்க பேசும்போது அந்த வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகளாக இருக்கும், மகிமை நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன நம்ம கொடுத்தாரு, உன் வாழ்க்கை உயர்றதுக்கு முன்னாடி உன் வார்த்தைகளை உயர்த்துறேன்னு சொல்லி அந்நிய பாஷைகளை கொடுத்தாரு. when your words are elevated, your world will be elevated. your world will be elevated. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆவியானவருக்கு நீ விட்டு கொடு, நீ பேச தொடங்கு, நான் உனக்கு அப்போஃப்தகோமாய் தரேன், அட்டரன்ஸ் தரேன், ஆவியானுடைய வரத்தை தரேன். என்ன வரும், என்ன utterance, என்ன அப்போஃப்தகோமாய்? dignified and elevated discourse. hallelujah, amen. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாரு, ரொம்ப பெரிய வகையான பேச்சுன்ற மாதிரி பேசி ஆனா ஒருத்தருக்கும் யூஸ் இல்லாத மாதிரி பேசின்னு இருப்பாங்க பாரு. சரியா? யாருக்கும் ஒரு நயா பைசாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது பாரு. நிறைய ஸ்பீச் கொடுக்குறேன், அதை பாரு, இதை பாரு, இங்கே பாருங்க, அதை பாருங்க. யாரோ ஒருத்தர் அப்படி தான் வந்து ஸ்டேஜில் நின்று சொல்லின்னு இருக்கிறார், இந்த ஒன்றை மட்டும் எண்ணி பாருங்கள், இதை ஒன்றை மட்டும் எண்ணி பாருங்கள்னு ஒரு 100 தடவை சொல்லுங்கிறார். நான் வச்சு அது ஒன்று நீ சொல்லிட்டு அது ஏன் நான் எண்ணி பார்க்கணும்? சரியாப்பா, அது வேற ஒரு சைடில் இருந்து வச்சுக்குவேன். பெரிய ஸ்பீச் நினைப்பு. அதான் நின்று ஒருத்தர் கத்தின்றார், அமெரிக்காவை பாருங்கள், இவர்கள் இப்படி சைனாவை பாருங்கள், ஓ ஸ்காட்லாண்டை பாருங்கள். கீழே இருந்து பொண்டாட்டி, முதல்ல உன் வீட்டை பாரு அப்படின்ட்டு. அது ஏன்னா வாடகை கட்டல, கரண்ட் பில் கட்டல, தண்ணி பில் கட்டல, நீ அமெரிக்காவை பாரு, பேரிக்காவை பாருனா என்னான்றது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இது உயர்ந்த ரகமான ஸ்பீச். எது உயர்ந்த ரகமான ஸ்பீச் தெரியுமா? ஏதோ அப்படியே தெளிவான தமிழில் பேசுகிறதோ இல்லை பயங்கர ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷில் பேசுகிறதோ எல்லாம் நல்லது தான், அது உங்களுக்கு எச்சிச்சுனா. ஆனால் அதை விட உயர்ந்த ஒரு பாஷை ஒன்று இருக்குது, அதுதான் அந்நிய பாஷைகள். யூ ஆர் பீங் எலிவேட்டட். ஆமென். யூ ஆர் பீங் எலிவேட்டட். சும்மா அர்த்தம் கெட்டத்தனமாக ஜனங்க வாழ்க்கை மாறாததெல்லாம் உட்காந்து நீங்கள் நம்ம கேட்டே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம மூலமாக ஜனங்க வாழ்க்கை மாறும். when you get into this elevated discourse. அப்போ ஏமாந்துடாதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஸ்பீச் கொடுக்குறாங்க, அது தேவனை பற்றி இல்லை, அதில் ஞானமான விஷயங்கள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு எலிவேட்டட் டிஸ்கோர்ஸ் இருக்குது. சில பேர் பாருங்க ஒன்றுமே இருக்காது, சும்மா அப்படியே பேசி அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துருவாங்க பாரு, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே முடிச்சுட்டு போவாங்க. அதிலே யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜில் தான் இந்த ஸ்பீச் கொடு, காதலை பற்றி ஒரு 6 நிமிஷம் பேசு அப்படின்னு. அவருக்கு பாவா காதல்னு சொல்ல விருப்பம் இல்லை அவனுக்கு. சரி, அவங்க வீட்டில் அச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன எங்கள் வீடு மாதிரி. சரி, ஆனால் ஒரு காதலை பற்றி பேசு ஒரு 6 வார்த்தை. பாவம் இவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லவே முடியலாம். அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு இதுவாக எனக்கு ஒரு இதை பேச அவர்கள் ஒரு இது கொடுத்துருக்கிறார்கள். இதை நான் அது என்று நான் சொல்லுவதற்கு எனக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் அதுவை நான் இதுவாக சொல்வதற்கு நான் இதுவாக நான் எண்ணுவதில்லை. ஏன்னால் சிலர் ஒரு இதுவாக இது பண்ணி ஒரு அதாக அது எது என்று தெரியாமல் அது எதாக போய அது ஒரு அதாக நம்ம நினச்சி விடக்கூடாது. அது ஒரு அது, ஆனாலும் ஒரு இதை நம்ம இதாக நம்ம எத்தனா அப்படியே ஒரு இதுவாக நம்ம இதெல்லாம் சரி அதான் இதுதான் என்னோட இது, எல்லாருக்கும் ஒரு இது அப்படின்னு போயிட்டானா எது நம்ம நினச்சுங்கிறோம். ஓ என்னவோ பிரம்மாண்டமாக பேசிட்டா அது பெருசு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா ஸ்பீச் கொடுக்குறவங்களுக்கு நன்றி, அவங்கள கை தட்டுங்க, அவங்கள வாழ்த்துங்க, வரவேற்றுங்க. ஆனால் இதுதான் உலகத்திலே சிறந்த உன்னதமான கண்ணியமான கௌரவமான பேச்சு எது? அந்நிய பாஷைகள். கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்போஃப்தகோமாய். ஹல்லேலூயா. அப்போஃப்தகோமாய். ஆமென். 2 வார்த்தை கற்றுக்கிட்டோமா? முதல் வார்த்தை என்னது? ஸ்டெனாக்மோஸ். ஸ்டெனாக்மோஸ்னா அன்பின் ரகசியங்கள், லவ் சீக்ரெட்ஸ். 2வது வார்த்தை ஆக்ஸ் 2:4 எது? அப்போஃப்தகோமாய். அப்போஃப்தகோமாய்னா உயர்ந்த ரகமான கண்ணியமான கௌரவம் மிக்க வார்த்தைகள். ஆமென். நம்ம வார்த்தை மாறிச்சுனா நம்ம வாழ்க்கையை மாறிடும். மூணாவதா இப்போ அதே அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரலாம். ஆக்ஸ் 2 and verse number 11. பாருங்க என்ன போடுறதுன்ட்டு. கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே, எல்லாரும் கவனிங்க, நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அங்கிருந்த கிட்டத்தட்ட 13 இடத்துல இருந்து வந்த ஜனங்க, கிட்டத்தட்ட 17 பாஷைகள் இருந்துச்சுன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அங்க. ஆனா அதே மாதிரி 13 இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க, 13 regions. ஓகே, அவங்க என்ன நம்ம சொல்றாங்க, இவங்க என்னத்தை பேச கேட்கிறோம்? நம்ம தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
இந்த தேவனுடைய மகத்துவங்கள் இங்கிலீஷில் வந்து த வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் காட்னு இருக்கும். அந்த வண்டர்ஃபுல்ன்ற வார்த்தை வந்து 3வது கிரீக் வார்த்தை. இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணுற ஸ்டடி பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? மெகாலியோஸ். ஓகே, மெகாலியோஸ். சொல்லுங்க எல்லாருமே சத்தமா ஒரு தடவை, மெகாலியோஸ். ஓகே, அதோடைய ஸ்பெல்லிங் MEGALEIOS. LEIOS. ஓகே, அதான் மெகாலியோஸ். ஓகே, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. மெகாலியோஸ் என்ற வார்த்தை தான் தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. இப்போ மெகாலியாஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு இன்னும் டீப்பரான அர்த்தம் இருக்குது. சரியா? அந்நிய பாஷை பேசும்போது நான் என்ன பதர் பேசுகிறேன், நீங்கள் மெகாலியோஸை பேசுகிறீங்க. மெகாலியோஸ்னா என்ன பதர்? இதான் அர்த்தம் பாருங்க கிரீக்கில். The glorious perfection of God and his marvelous doings. இன்னொரு தடவை, the glorious perfection of God and his marvelous doings. அப்படின்னா தேவனுடைய மகத்துவமான செயல்களும் அவருடைய மகிமையான பூரணத்தை, அவருடைய மகிமையான முழுமையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளா அப்படி சொல்லாமா? தேவன் எவ்வளோ முழுமையானவர் அப்படின்றதும் அவர் நமக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறது எவ்வளோ முழுமையாக இருக்குதுன்ற மகிமையை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை கவனிங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது என்ன தரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? சந்தோஷமாக, தைரியமாக, கண்ணியமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எதை பற்றி தெரியுமா? தேவன் எவ்வளோ முழுமையானவர்ன்றது பேசுறீங்க. அது மட்டும் இல்லை, அவர் செஞ்சு முடிச்ச அந்த முழுமையான கிரியை எவ்வளோ மகிமையானது. The glorious perfection of the work of God. Oh hallelujah. தேவன் நமக்காக சகலத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். வியாதியிலேருந்து விடுதலை செஞ்சு முடிச்சிட்டாரு, பலவீனத்திலிருந்து விடுதலை செஞ்சு முடிச்சிட்டாரு, கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை செஞ்சு முடிச்சிட்டாரு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செஞ்சு முடிச்சிட்டாரு, வெற்றிகரமான வாழ்க்கை, அருமையான எதிர்காலத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு, பரலோகத்துக்கு நம்ம போக வேண்டிய சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அதை சொல்றதுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு ஏன் தயங்குறீங்க? சில பேருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கிடைச்சிருக்குது, அதை ஏன் பேச மாட்டேங்கிறோம் தினமும்? அதை ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 பேசக்கூடாது? கமான், 2 வார்த்தையை தான் பதர் எனக்கு தெரியும். அதை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கை தட்டும்போது, ஜோராக கை தட்டும்போது நான் பேசுவேன் பதர். நான் கவனிங்க, தினமும் பேசுங்க. அந்நிய பாஷைக்குன்னே நேரத்தை ஒதுக்கி வைங்க. அப்படி இல்லைனா நல்லா கவனிங்க, வண்டி ஓட்டும் போது, சமையல் பண்ணும்போது, தனியாக இருக்கும்போது அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க. ஏதோ ஒரு அந்நியனை பிடிச்சி கத்தினுங்கிறது பதில் இல்லையா? அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆவியானவருடைய மகத்துவமான கிரியைகள், தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசும்போது என்ன தெரியுமா பேசுறீங்க? மெகாலியோஸ். மெகாலியோஸ்னா தேவன் எவ்வளோ முழுமையானவர் அப்படின்றத பற்றியும், தேவன் செய்து முடித்தது எவ்வளோ பூரணமாக இருக்குது, எவ்வளோ நிறைவாக இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது, சிலுவையில் செஞ்சு முடித்ததை அப்படின்னு சொல்லி நீங்கள் விவரிக்க ஆரம்பிக்கிறீங்க. பார், பழைய ஏற்பாடு நம்மளுடைய கிரியைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீனாய் மலை மேலே முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு என்ன சத்தம் கேட்குது உங்களுக்கு? நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ கனம் பண்ணுவாயாக, நீ விக்கிரகம் வணங்காத, நீ செய்யாத, நீ செய், நீ இச்சையாதிருப்பாயாக, இதான் நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ பிறரை இச்சையாதிருப்பாயாக. அப்போது நியாயப்பிரமாணம் உடனே அதெல்லாம் நம்ம கிரியைகளை பற்றி தானே. இங்கிலீஷில் பாருங்க, யூ ஷல் நாட் கமிட் அடல்ட்ரி. யூ ஷல் நாட். ஹூ இஸ் தி அண்டர்லைன் சப்ஜெக்ட்? யூ அண்ட் மீ. நம்ம தான் அதை செய்யக்கூடாது, செய்யணும் அப்படின்னு. அப்போ பாரம் யார் மேலே? நம்ம மேலே. ஆனால் புதிய ஏற்பாட்டை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, நான் உங்களுக்கு புது இருதயத்தை கொடுக்க போகிறேன், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நான் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சு உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நினையாமல் இருப்பேன். ஒட்டுமொத்தமாக யார் செஞ்சு முடிக்கிறது எல்லாத்தையும்? தேவன். பழைய ஏற்பாட்டில் நம்ம கண்கள் நம்ம மேலே, ஏன்னா நாம தான் செஞ்சு முடிக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம கண்கள்லாம் அவர் மேலே, ஏன்னா அவர் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டார். அதை சொல்கிறது தான் அந்நிய பாஷைகள். கவனிங்க, டு இன்க்ரீஸ் இன் த கிரேஸ் அண்ட் ஃபேவர் ஆஃப் காட், டு ஆக்டிவேட் தி நியூ கவர்னன்ட் இன் யோர் லைஃப், பிரேக் அவுட் இன் டங்ஸ், ஸ்பீக் மோர் இன் டங்ஸ். ஏன்னா அந்நிய பாஷைகள் அவருடைய கிரியைகளை சொல்றது. கிருபைன்றது என்ன? அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாருன்னு சொல்றது தானே. அப்போ அந்நிய பாஷைகள்ன்றது கிருபையை பேசுறது. when you speak in tongues, the spirit of grace, who is the Holy Spirit himself, will start opening your eyes to the goodness of the grace of God, will start opening your eyes towards the revelation of the unmerited favor of God. கர்த்தருடைய தயவு மேலே கண்களை திறந்து கொடுக்கிறது தான் அந்நிய பாஷையுடைய வழி. முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு மனுஷனுடைய கிரியைகள் மேன்மைப்பட்டுச்சு. ஆனால் முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். தேவனுடைய மகத்துவமான காரியங்கள், தேவன் யாரு அப்படின்ற விஷயம் மேன்மையாகுச்சு. ஹalleluya. Under the old covenant, when the law was given on the first Pentecost, man's works were magnified. Under the full Pentecost, God's finished work was magnified. Hallelujah. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை சொல்றதுக்கு தமிழ் பத்தாது, தெலுங்குல வார்த்தைகள் போதாது, மலையாளத்தில் வார்த்தைகள் போதாது.
எல்லா பாஷையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்தாலும் அவர் நமக்காக சிலுவையில் என்னென்ன செஞ்சு முடிச்சாருன்னு விவரிக்க நம்மக்கிட்ட வொக்காபுலரி இல்லை, நம்மக்கிட்ட வார்த்தைகளுடைய அளவு இல்லை. எல்லா உலகத்தில் இருக்கிற சகல டிக்ஷனரிங்க நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர் சிலுவையில் செஞ்சு முடித்த மகத்தான காரியங்களை விவரிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வார்த்தைகள் இல்லை. அதனால தான் ஆவியானவரே கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், டேய் நான் செஞ்சதை நீ சொல்லணும்னா நான் கொடுத்த ஆவியானவர் பாஷை மூலமாக தான் நீ சொல்ல முடியும்ட்டு கொடுத்தாரு பாருங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், ஆண்டவரே நன்றி, இதுக்காக நன்றி, அதுக்காக நன்றி, அதுக்காக நன்றி. அப்புறம் சொல்கிறோம், ஓ ராபா தேரே போ ஷப்ரகா தேரே ராபா ஓ ரிகமாம் தேரே போல. நம்ம ஏன்னா தமிழ்லையும் வார்த்தை போதாது, தெலுங்குலையும் வார்த்தை போதாது. ஆண்டவரே அந்நிய பாஷைகளை வச்சு நீங்கள் செஞ்சதை நான் சொல்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அவர் செஞ்சதை எப்படி தெரியுமா சொல்கிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு சாட்சியை சொல்லுவோம். நம்ம என்னென்னு, கர்த்தர் இந்த மாதிரி வீடு இல்லாமல் இருந்தேன், எனக்கு வீடு கொடுத்தாரு, வேலை இல்லாமல் தான் வேலை கொடுத்தாரு, இந்த மாதிரி பாவியாக இருந்தேன், என்ன ரட்சித்து பரலோகத்தை. அடுத்தது என்ன பண்ணுறோம் தெரியுமா? வெறும் வரிகளில் போயிடும். எப்படி? கர்த்தர் நல்லவர், ஆமென், கர்த்தர் கிருபை உள்ள. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் வெறும் ஒரு வார்த்தை மட்டும், என்னன்னு? சூப்பர், தேவன், அவர் ஆசம், வாவ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட் தான். ஓ ஹூ. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, போதுமா, லிமிட் ஆயிடுச்சா? வார்த்தைகளே இல்லை என்ன திதிக்கிறதுக்கு? அதுக்கு தான் ஆவியானவர் அபிஷேகம், அதுக்கு தான் அந்நிய பாஷைகள். இப்போ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஓ ரவா ஷேரே போந்தேரே பா காலாரா பாபாலாந்தூரா அப்படியே நீங்கள் ஃப்ளோ ஆகலாம். பிகாஸ் யூ ஆர் மேக்னிஃபைங் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் வென் யூ ஸ்பீக் இன் tongues. Hallelujah. Come on. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கரங்களை நல்லா நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 3 வார்த்தை நீங்கள் சொல்லி கொடுத்தார். 3 வார்த்தைகளில் 3 வெளிப்பாடு. முதல் வெளிப்பாடு, அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் ஸ்டெனாக்மோஸை பேசுகிறீங்க. ஸ்டெனாக்மோஸ்னால் அன்பின் ரகசியங்களை பேசுகிறீங்க. தைரியமாக பேசுங்க, நிறையா பேசுங்க. 2வது, அந்நிய பாஷைகளை பேசும்போது நீங்கள் அப்போஃப்தகோமாயை பேசுகிறீங்க. அப்போஃப்தகோமாய்னா உயர்ந்த ரகமான கண்ணியமான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க. அதே மாதிரி கண்ணியமான விதத்தில் பேசுங்க. ஒரு பிறண்டி அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணி கூச்சல் போட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி கூட பண்ணலான்னு நான் சொல்ல வர்றேன். நான் கணம் நிறைந்த வகையில் கூட நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதே ஒரு கணம் நிறைந்த வார்த்தைகள் இல்லையா? 3வதா பாருங்க, தேவனுடைய முழுமையான மகிமையான மகத்துவங்களை சொல்கிறது தான் அந்நிய பாஷை. அதனால் நிறையா சொல்லுங்கள். சொல்ல கிருபை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகுது. ஆமென். எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை அதிகமாக ஃப்ளோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? கமான். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தயவு அதிகமாக ஃப்ளோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? இறங்குங்க, பேசுங்க, அந்நிய பாஷையில் அதிகமாக ஃப்ளோ ஆகுங்க. அவரை மேன்மைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வார்த்தை உயர்ந்த ரகமாக மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த ரகமாக மாறிடும். கர்த்தர் அந்நிய பாஷைகள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாருன்னா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஹல்லேலூயா. கமான். கர்த்தருக்கு நன்றி. எழுந்து நின்ற வண்ணமாக கம்யூனியனுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் துதிக்கலாமா? எல்லாரும் பேச தொடங்குங்க அந்நிய பாஷைகளில். கமான். எல்லாரும் எழுந்து நின்ற வகையில் எல்லாரும் அப்படியே மௌனமா, நான் மௌனமாக பரவாயில்ல, அதான் என்ன சொல்கிறது, சவுண்டு கம்மியா அப்படின்னு சொல்லுங்கிறேன் நான். சரி, அப்படியே சவுண்ட் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாருமே ஓ ரவா ஷப்ரதாலபா ரபா ஷகதாரபலாந்தூரா ஓ ரிகபலான ரிந்த ரேகலாந்தூரா. கமான், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அதனால தான் நான் இதை இன்டர்பிரேட் பண்ணல. சரியா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அந்நிய பாஷையில். கமான். ஓ ரியமனந்த லேரே போ ஷபாந்தூரா ரிகபலானி ரந்தேரே போ ஷருத்தலங்கூரா. ஆவியானவரே நிரப்புங்கப்பா, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. வாய்களை திறந்து நீங்க பேசுங்க. நீங்க பேச தொடங்க. ஆவியானவர் வார்த்தை தருவார். ரெமமந்தேரே ப்ரோ ஷகதரரவா ஓ ரிகவலோன மந்தேர மலாந்துனா. வெரி குட். கம் ஆன் இன்னும் அந்த ஒரு வார்த்தை பல தடவை பேசுங்க. அந்த 2 வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. ஓ ரிகபலான தீர போ ஷபாந்துரா ரிகலேனதுனா ரியலமாம் தரேல கோரபாந்துரா. அன்பின் ரகசியங்களை பேசிட்டு இருக்கீங்க. உயர்ந்த ரகமான பேச்சுக்குள்ள இறங்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை அவருடைய மகத்துவமான கிரியைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெமலா ஷாதரபலாந்துனா. கரங்களை தட்டி ஒரு 10 செகண்ட் அந்நிய பாஷையில் துதிங்க பார்க்கலாம். ஓ ரியபலாஷ ரேகே தெரேபாந்துரா ரிகலனாரா மிந்தாலோ கிரபித்தலாங்குரா ரிமகலீன மந்தரேலியாந்துரா. ஓ வியாதிகள் சுகமாயிட்டு இருக்குது, தலைவலிகள் சுகமாயிட்டு இருக்குது, உடம்பு வலிகள் சுகமாயிட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தில், in Jesus name. ரியபா ஷந்தே ரிகபலாரந்துலா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Jesus. கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் உங்க கரத்தில் எடுத்துங்க. ஆவியானவர் வல்லமை அடைப்பட்டு இருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்துல. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. அப்பா, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் ஆண்டவரே. வீடுகள் தோறும் எங்களுக்கு அற்புதங்களை செய்யறதுக்காக, உங்க பிரசன்னத்தை நிரப்பி கொண்டிருப்பதுக்காக நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Holy Spirit. அவருடைய சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். எந்த கொள்ளை நோயும் அணுகாது.
சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கிறோம். In Jesus name. விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் என் குடும்பம் பாதுகாப்பா இருக்குது. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் சகல நன்மைகளும் எனக்கு ஏற்படும். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நன்மையும் கிருபையும் வெற்றியும் எனக்கு சொந்தம். இயேசுவின் ரத்தத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை விசுவாசத்தோட. Thank you heavenly father. 2 கரங்களை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். 3 கிரீக் வார்த்தைகளை நீங்க மறந்துடவே கூடாது. Come on. ஸ்டெனாக்மோஸ், அப்போப்தகோமாய், அதுக்கப்புறம் மெகாலியோஸ். மெகாலியோஸ் மகத்தான காரியங்கள், தேவன் செய்த முழுமையான காரியங்கள். ஓ ராபா ஷரபாந்தா ரிகபாலமாம்துரா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவர். கரங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்பா, இன்னைக்கு கவனிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நன்மையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, பலனால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்பு. நீங்க வச்சிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி, பலனுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சுகத்தால நிரப்புங்க. அந்நிய பாஷைகள் அதிகமா ஃப்ளோ ஆகிற அந்த கிருபையை ஏற்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கூடவே இருங்க, நன்மைகளால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அந்த 3 கிரீக் வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். மூஞ்ச வச்ச மாதிரி சொன்னீங்களா? ஓகே. மெகாலியோஸ், ஸ்டெனாக்மோஸ், அப்போப்தகோமாய். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல சத்தியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே சேனல்ல இன்னொரு மிட் வீக் சர்வீஸ் சர்மனோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.